வணக்கம். ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட்டுக்கு பின்பு தேர்தல் ஆணையம் அதற்கான பதில் கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய எக்ஸ் பக்கம் வழியாக ராகுல் காந்தி எடுத்து வைத்த குற்றச்சாட்டில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது, இது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் மட்டுமே, புள்ளி விவரமாக இதற்கான பதிலை கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேர்தல் ஆணையமே முன் வந்து பதில் கொடுத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எடுத்து வைத்த அந்த ஃபேக்ட் செக்கிற்கான இன்னொரு ஃபேக்ட் செக்கை நாங்கள் செய்து பார்த்தோம். அந்த ஃபேக்ட் செக்கில் வெளிவந்த உண்மையை இதற்கு மேல் நீங்க கேளுங்கள். ராகுல் காந்தியின் இந்த பிரஸ் மீட்ல இருந்து வெளிவந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஒரு ஃபேக்ட் செக்கை தேர்தல் ஆணையம் செய்ததாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு விளக்கம், முதல் விளக்கம், no deletion of any vote can be done online by any member of the public as misconceived by Shri Rahul Gandhi. ராகுல் காந்தி என்ன கூறினார்? எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் ஓட்டர்ஸ்களுடைய பெயரை நீக்கிவிடலாம் என்று. அது பொய், இது ஒரு மிஸ்லீடிங், தவறான, பேஸ்லெஸ் ஒரு அலிகேஷன். இப்ப இதற்கான ஃபேக்ட் செக்கை நாங்கள் செய்து பார்த்தோம். ராகுல் காந்தியுடைய அந்த பிரஸ் மீட்டை பார்க்கும்போது எங்கேயுமே ராகுல் காந்தி ஓட்ஸ் டிலீட் செய்யப்பட்டதாக கூறவில்லை. ஓட் டிலீட் செய்யப்படுவதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது, ஓட்டு திருட்டுக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. அந்த முயற்சியை எங்களுடைய வேட்பாளரான பாட்டீல் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். இது சிஐடிக்கும் போனது, தேர்தல் ஆணையத்திற்கும் இதற்கான கம்ப்ளைண்ட் போனது, அனைத்துமே விளக்கம் செய்தார். ஆனால் இந்த ஒட்டுமொத்த பிரஸ் மீட்டில் அவர் தெளிவாக எடுத்து காட்டிய அந்த ஸ்லைடை பாருங்கள். Someone tried to delete 6018 voters. யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு 6018 ஓட்டர்ஸ்களுடைய பெயரை delete செய்யக்கூடிய முயற்சியை எடுத்து வைத்தார் என்று. ட்ரைட் என்றால் முயற்சி, delete செய்து விட்டார்கள் என்று எங்கேயுமே கூறவில்லை. இரண்டாவது, அவர் எடுத்து வைத்த அந்த எக்ஸாம்பிளையும் எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3-4 எக்ஸாம்பிள் எடுத்து காட்டினார். அதுல ஒரு எக்ஸாம்பிளை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த பெண்ணுடைய பெயர் கோதாபாய், வயது 63, இன்டர்நெட் பயன்படுத்த தெரியாது, ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தெரியாது. இவர் கையில் இருப்பது ஒரே ஒரு போன், ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். ஆனால் அந்த ஒற்றை போன் நம்பரை வைத்து 12 நபர்களுடைய பெயரை நீக்கிவிட்டார் என்கிற அந்த விளக்கம். ஆனால் உண்மை என்ன? கோடாபாய் என்கிற பெண்மணி கையில் இருக்கக்கூடிய ஒரு போன், ஆனால் இந்த நபர்களுடைய பெயரை நீக்குவதற்காக பயன்பட்ட நம்பர் 12. அந்த 12 நம்பர்களுமே வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்த நம்பர்கள். இதைத்தான் குற்றச்சாட்டாக ராகுல் காந்தி எடுத்து வைத்தார். ஒரு முயற்சி நடந்தது, அந்த முயற்சி ஃபெயில் ஆனால் கூட இந்த திருட்டு எப்படி நடந்தது என்கிற விஷயத்தை நீங்க ஆய்வு செய்ததற்கான விளக்கத்தை கொடுங்கள். இரண்டாவது எவிடன்ஸ், ஒரு நபர் 14 நிமிடத்தில் 12 பேரை நீக்கிவிட்டார். எப்படி 14 நிமிடத்தில் 12 பேருடைய பெயரை நீக்கலாம்? அந்த நபர்களை போய் சந்தித்து, அந்த நபரை போய் சந்தித்து கேட்கும் போது நான் செய்யவில்லை என்று கூறுகிறாரு. இது எப்படி நடந்தது? இன்னொரு எவிடன்ஸ் எடுத்து காட்டுகிறார். வெறும் 36 நொடிகளில் 2 நபர்களுடைய பெயரை காலை 4 மணிக்கு நீக்கிவிட்டார் என்று. இது எல்லாமே ஒரு முயற்சி. அந்த முயற்சி எப்படி நடந்தது, எப்படி சிஸ்டமேட்டிக் முறையாக, எப்படி ஒரு இன்டர்நெட் வழியாக, எப்படி ஒரு அப்ளிகேஷன் வழியாக இந்த திருட்டு நடந்திருக்கிறது என்று கூறவில்லை. இந்த திருட்டு நடக்க ஒரு முயற்சி நடந்தது. இதை நீங்களே அக்செப்ட் செய்திருக்கிறீர்களே. தேர்தல் ஆணையத்துடைய அக்செப்டன்ஸ் தானே இது. ஆமாம், 6000க்கும் மேற்பட்ட பெயர்கள் நீக்கப்படுவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. இது உங்களுடைய எஃப்ஐஆர்லேயே இருக்கிறது. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் BR பாட்டீல் என்கிற நபர் காங்கிரஸோட வேட்பாளர், அவர் அந்த கம்ப்ளைண்டை உங்களிடம் தான் வந்து கொடுத்திருந்தார். நீங்கள் தான் அந்த கம்ப்ளைண்டை வாங்கி ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் செய்தீர்கள். அப்ப எப்படி? இரண்டாவது, இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, நீங்க எடுத்து வைத்த விஷயம் யாருமே பேரை நீக்க முடியாது. தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல எழுதியிருக்கிறது. ஃபார்ம் நம்பர் 7ல நீங்க பார்த்தீர்கள்னா, உங்களுடைய வெப்சைட்ல எழுதி இருக்கக்கூடிய அந்த விஷயம், that anyone can file an application for deletion.
யார் வேணாலும் ஒரு நபரை பற்றி ஆப்ஜெக்ஷன், ரெக்வெஸ்ட் ஃபார் டெலிஷன் ஆர் செல்ஃப் டெலிஷன், நீங்க அந்த ஃபார்முடைய ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்கிறீர்கள். இன்னொரு நபருடைய பெயரை நீக்குவதற்காக, அல்ல அந்த நபர் மீது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ஷன் இருக்கு அதற்காக, அல்ல என்னுடைய பெயரை நீக்கி விடுங்கள் என்கிற இந்த 3 ஆப்ஷனுமே நீங்கள் தான் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்க கொடுத்த பதில் யாருமே பப்ளிக்ல எங்க இருந்துமே இந்த டெலிஷனுக்கான ரெக்வெஸ்டை கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ த ஃபேக்ட் செக் நம்பர் 1 from the Election Commission of India is fake and it is misleading. Please understand. Now, Election Commission of India உடைய இரண்டாவது fact check. You claim that in 2023 certain unsuccessful attempts were made for deletion of election in Aland Assembly constituency, and FIR was filed by the authority of Election Commission of India itself to investigate the matter. The question here is about those documents that you did not provided. நீங்கள் தான் அந்த அலிகேஷன் எடுத்து வைக்கிறீர்கள் மிஸ்டர் ராகுல் காந்திஜி. 2023ஆம் ஆண்டு ஆலந்த் என்கிற இந்த கான்ஸ்டிடியூவன்சியில் ஓட்டு திருட்டிற்காக ஒரு முயற்சி அங்கே நடந்தது. அந்த முயற்சியை பற்றி எங்களுக்கு தெரிய வந்த உடனே நாங்கள் எஃப்ஐஆரை போட்டோம். அதற்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இதுதானே உங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஸ்லைடு நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஸ்லைடை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ராகுல் காந்தி எங்கேயுமே தேர்தல் ஆணையம் எஃப்ஐஆரை பதிவிடவில்லை என்று கூறவில்லை. ராகுல் காந்தியுடைய இந்த ஸ்லைடில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறது, an FIR has been filed by Election Commission of India on February month 2023. இரண்டாவது, ஆலந்த் கான்ஸ்டிடியூன்சியை பற்றி ராகுல் காந்தி இந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை. ஆலந்த் கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கக்கூடிய 10 பூத்கள், கான்ஸ்டிடியூன்சி வேற, ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூன்சி பற்றி ராகுல் காந்தியுடைய இந்த பிரஸ் மீட் கிடையாது. There were about 10 booths where this attempt was tried. இந்த attempt, இந்த ஓட்டு திருட்டிற்கான முயற்சி இந்த 10 பூத்களில் நடந்ததாக தான் கூறியிருந்தார்களுடைய ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூன்சி பற்றி பேசவில்லை. இரண்டாவது, இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பிப்ரவரி 2023ஆம் ஆண்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது. மார்ச் மாதம் கர்நாடகா சிஐடி என அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே வந்துருச்சு. இந்த வழக்கு சிஐடி கையிற்கு மாற்றப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் மறுபடியும் ராகுல் காந்தியோட இந்த ஸ்லைடில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறது, இசிஐ கிவ்ஸ் ஓன்லி பார்ஷியல் இன்ஃபர்மேஷன். தேர்தல் ஆணையம் முழு விவரத்தை கொடுக்கவில்லை, பார்ஷியல் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுத்தார்கள். என்ன பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன அவர்கள் கேட்டார்கள். ராகுல் காந்தி மிக தெளிவாக எடுத்து வைத்த அடுத்த விஷயம், நாங்கள் கேட்டது டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ், நாங்கள் கேட்டது டிவைஸ் டெஸ்டினேஷன் போர்ட்ஸ், நாங்கள் கேட்டது ஓடிபி ப்ராயர். மறுபடியும் அவர்களுடைய அலிகேஷன் நம்பர் 1க்கு போய் பாருங்க. அவர் எடுத்துக்காட்டிய இந்த ஸ்லைடுக்கு போய் பாருங்க. யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அவருடைய போன் வழியாக அப்ளிகேஷன், இதே தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட் வழியாக ஃபார்ம்ஸ்களை நிரப்புகிறார். அந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்பியதற்கு பின்பு ஒரு ஓடிபி உங்களுடைய போனுக்கு வரணும். அந்த ஓடிபி உங்களுடைய போனுக்கு வந்திருக்கிறது. எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து இந்த நபர் அந்த அட்டெம்ப்டை செய்தார், எந்த நம்பருக்கு அந்த ஓடிபி போனது என்கிற இந்த விளக்கத்தை கொடுங்கள் என்று கேட்டபோது இந்த விளக்கம் தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. எந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போனது, எந்த ஃபோன் பயன்படுத்தப்பட்டது, எந்த ஐபி அட்ரஸ் வழியாக இந்த திருட்டை இவர்கள் அட்டெம்ப்ட் செய்தார்கள், இன்னைக்கு வரை இந்த பதில் தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. 18க்கும் மேற்பட்ட கடிதங்களை தேர்தல் ஆணையம் எழுதியிருக்கிறது. கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மற்றும் கர்நாடகா சிஐடி. அதற்கு பின்பு கூட இந்த பதில் கிடைக்கவில்லை. ஸோ யோர் கிளைம் நம்பர் 2, ஆஸ் பர் யூ, தட் ராகுல் காந்தி didn't say that we have not filed an FIR, அல்ல ராகுல் காந்திக்கு ஏற்கனவே நாங்கள் அவர் கேட்டது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம்ங்கிறது ஒரு ஃபேக். அகைன் த செகண்ட் கிளைம் ஆஃப் yours is misleading.
Now we'll come to the third claim of Election Commission. Misunderstanding booth versus constituency. நான் ஏற்கனவே இதை விளக்கிட்டேன், இன்னொரு வாட்டி விளக்குறேன் பாருங்க. Aland Assembly constituency was won by BJP in 2018, by Patil INC in 2023. In the entire press conference, if you notice, Rahul Gandhi never claimed. 2018 la BJP, 2023 la BR Patil. ராகுல் காந்தி ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூன்சியை பற்றி பேசவே கிடையாது. ராகுல் காந்தி பேசியது இந்த ஆலந்த் கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கக்கூடிய 10 பூத்துக்கள். இந்த எவிடன்ஸ் நம்பர் 5 பாருங்கள், தெளிவாக எழுதியிருக்கிறது. டார்கெட்டட் டெலிஷன் இன் ஸ்ட்ராங் காங்கிரஸ் பூத்ஸ். எந்த இடங்களில் காங்கிரஸோடைய ஓட்டுகள் அதிகமாக இருந்ததோ அந்த பூத்துக்களை மட்டும் டார்கெட் செய்து 10 பூத்துக்களில் இருந்து 8 பூத்துக்கள் காங்கிரஸ் இருக்கு, எங்க அதிக ஓட்டுகள் கிடைத்ததோ அந்த பூத்துக்களை டார்கெட் செய்து இந்த டெலிஷன் அட்டெம்ப்ட் நடந்தது. The top 10 booths with maximum deletion were Congress stronghold. காங்கிரஸோட stronghold இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல தான் இந்த deletion நடந்தது. 8 out of 10 booths Congress won 8 in 2018. 2018 ஆண்டு அந்த 10 காங்கிரஸ் ஹோல்ட் பூத்துகளில் 8 இடங்கள் காங்கிரஸ் கையிற்கு வந்தது. இந்த இடத்தில் ஒட்டுமொத்த கான்ஸ்டிட்யூன்சியை பற்றி எங்கேயுமே பேசவில்லை. Now this is what Election Commission of India's reply. So the third allegation, the third claim of Election Commission of India is also misleading, wrong, fake. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் பிஜேபியை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் எந்த விதமான கட்டுக்கதையும் எடுத்து விடுகிறார்கள். அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஃபேக்ட் செக்கில் கூட உண்மை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.